ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்திசை. இன்றைக்கி வாங்க சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு லட்டு ஒரு போலி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு வந்து நான் 3 எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்து இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லம் வந்து நான் நல்லா துருவி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து லட்டு செய்கிறதுக்காக. இது வந்து போலி செய்கிறதுக்காக மைதா மாவு. கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். வெல்லம் வந்து 1 கப் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து ஒரு 5 ஏலக்காய் வந்து நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிழங்கு லட்டு செஞ்சிடலாம். கிழங்கு நான் வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். வேர்க்கடலையை பொடிச்சு வச்சுருக்கேன் கொரப்பாக. இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு கிழங்க நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. அதுக்கப்புறமா வெல்லம் வந்து உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டு பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப இலகிடுச்சுன்னா உண்டை வராது. வெல்லம் போட்டு பிசைஞ்சிட்டேன். இப்போ பத்தில் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ சரியாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு அடுத்து வேர்க்கடலை பொடியும் சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து பிசைஞ்சிட்டு வேர்க்கடலை பொடியும் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப இலகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு உண்டை வராது. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ உண்டை வந்து ஒட்டிடலாம். கையில் ஒட்டுறாப்பில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெய் தடவி பிடிச்சிக்கோங்க. அது ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு லட்டு சூப்பராக செஞ்சிட்டோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி கிழங்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு தொண்டையில் பிடிக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், லட்டு ரெடி ஆகிடுச்சு. வேர்க்கடலையோட கொரப்போட வெல்லம் ஸ்வீட்டோட தேங்காயோட அந்த ஈரப்பதத்தோட லட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம போலி செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு மாவு பிசையணும். நான் மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவோட இது கொஞ்சம் இலகுனாப்பில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் மாவை பிசைஞ்சிட்டேன். இப்போ கையில் எடுத்தால் எப்படி கொஞ்சம் லூஸாக இருக்குது மாவு. அப்போ தான் வந்து இழுத்து மூடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், உள்ளே பூரணை வந்து ரெடி பண்ணிடலாம். கிழங்கு வேக வச்சு நான் நல்லா உதுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு வெல்லம். இதுவும் வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப இலகிடுச்சு அப்படின்னா உள்ளே வச்சு நம்மளால் பிசைஞ்சு உருட்ட முடியாது. ஏலக்காய் தூள். இது கூடவே உங்களுக்கு நட்ஸு பிடிக்கும் அப்படின்னா இது கூடவே கொஞ்சம் நட்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை தேங்காய் வேணும்னா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டும் சேர்த்துக்கலாம் நெய்யில் வறுத்து. நாங்கள் எதுவும் சேர்க்கலை. நான் அப்படியே மாவு பிசைஞ்சு நான் தட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சின்ன சின்ன உருண்டியாக ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன். இப்போ மைதா மாவு ரெடியாக இருக்கிறத எடுத்து கொஞ்சம் போல் எடுத்து இலையில வச்சு தட்டிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக தட்டிட்டு உள்ளே எடுத்து வச்ச பூர்ணத்தை உள்ளே வச்சுட்டு இப்போ நல்லா டைட்டாக எல்லா சைடும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது கையில் கொஞ்சம் ஒட்டுறாப்பில் தான் இருக்கும். கண்டிப்பாக இது கூட கொஞ்சம் எண்ணெய் தொட்டு மூடினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம ரவுண்டாக உருட்டியாச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. எல்லாமே அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு இப்போ தட்டிடலாம். இலையில் எண்ணெய் தடவியோ இல்லை நெய் தடவியோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி சின்னதாக கையில் திரட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த சைஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் இன்னொன்றையும் தட்டிடுறேன். இப்போ பாருங்கள், தட்டியாச்சு. இப்போது தோசை தவா வச்சுருக்கேன். நான் அதில் கொஞ்சோண்டு நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம்.
இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா செவந்து இந்த மாதிரி வரட்டும். பாருங்கள் 2 பக்கமும் நான் நெய் விட்டு நல்லா போட்டு எடுத்துட்டேன். இப்போ ரெடியாக இருக்க எடுத்துடலாம். இப்போ அடுத்த ஒன்றும் போட்டுடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக அண்ட் உள்ள கிழங்கோட சாஃப்ட்னஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நெய் விட்டு நெய்யோ எண்ணெயோ விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சூப்பரான போலி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஒரு இதாக இருக்குது, பளபளன்னு இருக்குது. நெய் வாசனையோட உள்ளே இருக்கிற கிழங்கு அதெல்லாமே சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. லட்டும் அந்த வேர்க்கடலையோட அந்த க்ரன்ச்சினஸோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் கிழங்கு அப்படியே வேக வச்சு சாப்பிட்ருப்பீங்க. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.